விளக்கு வைத்தாகிவிட்டது. உங்களுக்கு மாலை வணக்கம் என்று சொல்வதா இல்லை காலை வணக்கம் என்று சொல்வதா எனக்கு கன்ஃபியூஸாக இருக்கிறது. என்ன தாத்தா சொல்கிறீங்களோ? இல்லை, பாருங்கள் என் செல்வங்களே, நம்மை அறியாமலேயே ஒரு நிகழ்வு தினமும் நடந்து கொண்டிருக்கிறது. எஸ், ஒரு நிகழ்வு நம்மை அறியாமலேயே நாள்தோறும் நடந்து கொண்டிருக்கிறது. என்ன நினைவு தாத்தா? பாருங்கள், அரை பொழுது இருளாக இருந்தது. நாம் அந்த இருளிலிருந்து விடைபெற்று நமது கடமைகளை செய்ய வேண்டும் இல்லையா? அதனால் அந்த இரவு நேரத்தின் ஒரு பகுதியில் இறைவன் விளக்கை ஏற்றி வைக்கிறார். என்ன தாத்தா சொல்கிறீங்களோ? நாம் சொல்லுங்களேன். இருளாக இருந்தபோது நாம் உறங்கிக் கொண்டே இருக்கிறோம். ஆனால் அந்த இரவை முறிப்பதற்கு, பிரேக் பண்ணுறதுக்கு விளக்கை ஏற்றுகிறார் இறைவன். அந்த விளக்கு அந்த விளக்கின் நன்மையால் நாம் நமது காரியங்களை செய்ய ஆரம்பிக்கிறோம். புரியலையே தாத்தா. பாருங்கள், இருளாக இருந்தது இல்லையா? விளக்கேற்று விளக்கேற்று வெள்ளிக்கிழமை அப்படின்னு ஏதோ பாட்டு கேட்பாங்க, வந்ததை நான் கேட்டுக்கிறேன். இந்த மாதிரி கடவுள் என்ன செய்கிறார் என்றால், இரவாக இருக்கும்போது ஒரு ஒளியை, விளக்கை ஏற்றுகிறார். அப்போது இந்த உலகம் முழுவதும் வெளிச்சம் பெறுகிறது. ஒரே விளக்கு. இருளாக இருந்த இடத்திலே ஒரு விளக்கை ஏற்றுகிறார். ஒரே விளக்கு. உலகமே வெளிச்சம் பெறுகிறது. அப்போது நாம் நம்முடைய கடமைகளை செய்வதற்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கிறது அந்த விளக்கு. என்ன விளக்கு தாத்தா? அதுதான் செல்வங்களே, இருளாக இருந்த இடத்திலே ஒரு விளக்கை, சூரியனை உதயமாக வைக்கிறார். சூரியன் எனும் விளக்கை ஏற்றி வைக்கிறார். உலகமே ஒளி பெறுகிறது. இருளிலிருந்து விடைபெற்று ஒளியை பெறுகிறது. பாருங்கள், இருளாக இருந்த இந்த நாள், இந்த சில மணி நேரங்களுக்கு முன் இறைவன் சூரியன் என்ற விளக்கை ஏற்றி வைத்தார். உலகம் ஒளி பெற்றது இருளிலிருந்து. இப்போது நாம் வெளிச்சத்தில் நமது கடமைகளை செய்து கொண்டிருக்கிறோம். ஏஸ், அப்படி சொல்லு தாத்தான்னு சொல்லுது. நான் வளர்த்த பச்சை கிளி இல்லை, நான் வளர்த்த வெள்ளை கோழி கூவுகிறது. ஏஸ் அதுதான் சொல்லின்னுக்கிறேன். பாருங்கள், நான் உங்கள்கிட்ட பேசுனுக்கிறத கேட்டு ஒருவேளை எனக்கு என்னோட சேர்ந்து அது பேசுகிறது மாதிரி தெரிகிறது. ஆம், சொல்லுங்களே. ஓகே. அப்படி இருளாக இருந்த இடத்துல சூரியன் என்னும் விளக்கை ஏற்றுகிறார். உலகம் ஒளி பெறுகிறது. நாம் நமது கடமைகளை செய்ய ஆரம்பிக்கிறோம். அதன் பிறகு சூரியன் நம்ம தூங்குவதற்கு அந்த விளக்கை அணைத்து விடுகிறார். அப்போ அந்த இரவு நேரத்தில் நாம் தூங்குகிறோம். அதே இரவு நேரம் தொடர்ந்து இருக்கக்கூடாது என்பதற்காக ஒரு பல மணி நேரங்களுக்கு பிறகு இந்த இருளிலே ஒரு விளக்கை ஏற்றி வைக்கிறார். நம்மை அறியாமலே அது நடந்து கொண்டிருக்கிறது. அந்த விளக்கு, சூரியன் என்னும் விளக்கை ஏற்றுகிறார். நாம் ஒளி பெறுகிறோம், நமது கடமைகளை செய்கிறோம்.
பார்த்தீங்களா? இதுதான் நம்மை அறியாமலே ஒரு நிகழ்வு நடந்து கொண்டு இருக்குது என்று சொன்னேன் அல்லவா? இதுதான் இருளாக இருந்த உலகத்திலே ஒரு விளக்கை ஏற்றி வைக்கிறார் சூரியன். அதுதான் ஒரே விளக்கு. தாத்தா என்ன தாத்தா நீங்கள் ஏன்னா தமாசா சொல்லின்னு பார்த்தா அதில் உண்மையாக தான் இருக்குது தாத்தா. இருளாக இருந்த இடத்துல சூரியன் இறைவன் ஏற்றி வைக்கிறார், விளக்கு ஏற்றி வைக்கிறார் சொன்னீங்களே, கரெக்ட் தாத்தா. நீங்கள் ஏதோ தமாசா நீங்கள் ஒன்றும் தெரியாத மாதிரி பேசினுக்கிறீங்களேன்னு பார்த்தா அதில் சரக்கு இருக்குது தாத்தா. சரக்கா இப்போ தான் எல்லாம் அதெல்லாம் மூடிடுறாங்களே, இந்த சென்னை மாநிலத்தில் சரக்கு கடைகள்லாம் மூடுறாங்க தாத்தா. அந்த சரக்கு இல்லை தாத்தா, நீங்கள் சொல்கிற விஷயத்தில் சாராம்சம் இருக்கிறது தாத்தா. இப்போ தான் தெரியுது தாத்தா. ஆமாம், இருளாக இருந்த இடத்துல விளக்கை ஏற்றி வைக்கிறார். விளக்கை ஏற்றி வைத்தவுடன் உலகம் ஒளிப்பெறுகிறது. ஓகே சொல்லுங்களே. நான் இப்பொழுது கொஞ்சம் காலை உணவு உண்ண வேண்டியதாக இருக்கிறது. ஓகே, நான் சென்று வருகிறேன். நீங்களும் போயிட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் பண்ணுங்க. ஓ 11 மணி மத்தியான நேரம் எனக்கு காலை நேரமாக காணப்படுகிறது.